நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் பயங்கர விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து சேலத்தில் இருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்த சொகுசு கார் என்பது நாமக்கல் மாவட்ட எல்லையான குமராபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையில் 2 கனரக வாகனங்களான லாரி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கார் என்பது அதிவேகமாக வந்து கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த மற்றொரு சாலையில் தலை குப்பரக்க கீழே விழுந்து கார் மிகவும் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த காரில் இருவர் பயணித்ததாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரில் பயணித்த இருவருமே பலத்த காயமடைந்து குமராபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த கார் செல்லும் வழியில் 2 இருசக்கர வாகனங்கள் ஒரு சில நொடிகளுக்கு முன்னால் சென்ற காரணத்தினால் மட்டுமே அந்த விபத்து என்பது மிகவும் குறுகலான சாலை என்பதாலே அந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் உடனடியாக அங்கிருந்த மக்கள் இருவரை மீட்டு குமராபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த விபத்து என்பது அந்த பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது.